நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பாற்றலை முழுக்க உறிஞ்சி எடுக்க அந்தந்த குரூப் இதை சிந்திச்சு அவங்க நடிகர் திலகத்திற்கு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் திலகத்திற்கு புது புது கதாபாத்திரங்களை படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு என்ன மாதிரி கதை, அழுத்தமான கதையை கொடுத்தாலும், ஆழமான கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் இவர் தாங்கி நடிக்கிறார், வாங்கி நடிக்கிறார், தானும் பெயர் பெறுகிறார், அந்த படத்திற்கும் அந்த கதாபாத்திரத்திற்கும் பெயர் வாங்கி தருகிறார் என்று தெரிந்துவிட்டது. அதனால் சினிமாக்களில் டைரக்டர் வசனகர்த்தா என்று குழு குழுவாக பிரிந்து கதைகளை எப்படி சிந்திக்க ஆரம்பித்தார்கள் என்றால், சிவாஜி கணேசன் தான் கதாநாயகன், இவருக்கு என்ன கதை படைக்கலாம், இவற்றை இருக்கக்கூடிய அந்த திறமையை அப்படி இந்த நிலத்துக்கடியில் நீரை ஆழ்துளை போட்டு உறிஞ்சி எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கதாபாத்திரங்களை சிந்தித்து சிந்தித்து இந்த சிவாஜி கணேசனுக்கு இவர்கிட்ட முழுக்க இவர் திறமையை வெளியில் வாங்க என்ன மாதிரி கேரக்டர் தரலாம்னு யோசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பல படங்கள் வந்தது. அதில் ஒன்றுதான் ராஜபாட் ரங்கதுரை.